Next shlokam, shloka number 23. Shaknoti haiva yas sodhum praksharira vimokshanat kamakrodhodbhavam vegam Sayuktasya sukhi naraha. போன ஸ்லோகத்தில் மென்டல் ப்ரிப்பேர்னஸ் பற்றி சொன்னாரா? இங்கே எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அதே மென்டல் ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா ராகத்வேஷத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத விட ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ விஷயாக இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு மைண்ட் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட் ஸ்லோகத்தில் பார்த்தோம். இங்கே ராகத்வேஷ ஹேண்டிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ராகத்வேஷ அப்படிங்கிற வார்த்தையை டைரக்டாக யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு கிருஷ்ணர்? இங்கே காம குரோத அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இப்போ நமக்கு ராகஹா அப்படின்னா என்னன்னு தெரியும். ராகஹானா என்னது? அட்டாச்மெண்ட். அப்படின்னா என்னது? சில விஷயங்கள் மேலே மட்டும் நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறது, ஒரு பற்று சில விஷயங்கள் மேலே மட்டும் வச்சுக்கிறோம். துவேஷகான ஹேட்ரெட், சில விஷயங்கள் மட்டும் நமக்கு பிடிக்காமல் போகிறது. அப்போ ராக துவேஷனா விருப்பு வெறுப்பு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த ராகஹா இருக்குல்ல, இது எதுலேருந்து பிறக்கிறது? இந்த அட்டாச்மெண்ட்டு எதுலேருந்து பிறக்கிறது? எதுலேருந்து பிறக்கிறது? ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இந்த ராகஹா பிறக்கிறது. என்ன ராங் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த உலகம்தான் எனக்கு பர்மனெண்ட் ஹாப்பினஸை கொடுக்கும், இந்த உலகம்தான் எனக்கு பர்மனெண்ட் செக்யூரிட்டியை கொடுக்க போகுது. உலகம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பொசஷன் எல்லாம் வச்சுக்கணும். நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம்ல நிறைய திங்ஸ், வீடு, பணம், வாட் எவர், நம்மளோட வேலை, இதெல்லாம் தான் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்க போகிறது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த அட்டாச்மெண்ட் ஆனது நமக்கு ஏற்படுறது. ஆனால் போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படிப்பட்டது? ஆத்யந்த வந்தஹா. அதுக்கு பிகினிங்கும் இருக்குது, எண்டும் இருக்குது. ஒரு டெம்ப்ரரி விஷயத்தினால எப்படி நமக்கு பர்மனெண்ட் செக்யூரிட்டியை கொடுக்க முடியும்? இப்போ நாம் எதுக்கிட்டே இருந்தும் ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு கொடுக்குற விஷயம் பர்மனெண்ட்டாக இருக்கணும்ல. அப்போ தானே எனக்கு பர்மனெண்ட் பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் நாம் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? எதுக்கிட்டே இருந்து எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் எப்படி இருக்குது? அதுவே எனக்கு முன்னாடி போய்டுறது. அப்போ அதால் எனக்கு டெஃபினட்டாக செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது, ஹாப்பினஸையும் கொடுக்க முடியாது. அப்போ ராகஹா ஒரு மிஸ்கன்செப்ஷன்லேருந்து ஏற்படுறது. அப்படின்னா துவேஷகா அது எதுலேருந்து பிறக்கிறது? அதுவும் ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து தான் பிறக்கிறது. என்ன ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பிறக்கிறது? துவேஷகா எந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பிறக்கிறது? இந்த வேர்ல்டுக்கு என்னை துக்கப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெறுப்பு பிறக்கிறது. ஏன் ஒரு விஷயத்தை வெறுக்கிறோம்? அது எனக்கு துக்கத்தை கொடுக்கறதுங்கிற ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் நாம் ஒரு விஷயத்தை வெறுக்கிறோம். அப்போ ரெண்டுமே ராக அண்ட் துவேஷ ரெண்டுமே ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பிறக்கிறது. இப்போ இந்த ஞானிகள்லாம் இருக்கான்ல, ஞானிகளும் நம்மளோட தானே கூட இதே வேர்ல்டில் தானே வாழறா. அவள்லாம் மட்டும் ஆனால் எப்படி இருக்கா அப்படின்னா ஹாப்பியாக இருக்காளே. எப்படி அவள்லாம் மட்டும் ஹாப்பியாக இருக்கா? இப்போ சப்போஸ் இந்த வேர்ல்டு மட்டும் சோர்ஸ் ஆஃப் சாரோவாக இருந்ததுன்னு வச்சுக்கோம், அப்போ என்ன ஆகும்? எல்லாரும் யூனிவர்சலாக எப்படி இருக்கணும்? எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கணும் நம்ம எல்லாருமே. நம்மெல்லாம் ஆனால் எப்பயுமே அழறோமா? அப்போ தானே அழறோம் இல்லை? டெய்லி ஆனால் அப்பப்போ அழறோம், எப்பயுமே அழறதில்லை. அப்படின்னா
இந்த வேர்ல்டு வந்து டெஃபினட்டாக சோர்ஸ் ஆஃப் சாரோவாக இருக்க முடியாது. அப்படின்னா உலகம் நமக்கு சுகத்தையும் தரலை, துக்கத்தையும் தரலை. பின்ன சுகம் துக்கம் எனக்கு ஏற்படுறதே அது எதனால்? பின்ன அந்த வேர்ல்டை சுகம் கொடுக்குற விஷயமாகவும் துக்கம் கொடுக்குற விஷயமாகவும் நான் பிரிக்கிறேன். நான் தான் அதுக்கு காரணம். வேர்ல்டு பாவம், அது ஜடம், அது எதுவுமே பண்ணாது, அது சுகமும் கொடுக்கல துக்கமும் கொடுக்கல. ஆனால் நான் இருக்கேனே, நான் என்ன பண்ணுறேன்? சில விஷயங்கள் எல்லாம் சுகத்தை கொடுக்கறது, சில விஷயங்கள் எல்லாம் துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு நான் ராங்காக ஜட்ஜ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபேக்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத வரைக்கும் கண்டினியூவஸாக என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா வேர்ல்டை ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பேன். இது சரியில்லை, அது சரியில்லை, அதை மாற்றணும், இதை மாற்றணும். ஏன்னா ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் பேரலாக என்ன பண்ணுவேன்? நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கும் நான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வேர்ல்டை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் வேர்ல்டை சேஞ்சும் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்ஃபெக்ட்டு, என்னை சுற்றி இருக்கிறவா தான் தப்பு. ஏன்னா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டுருக்கேன், இப்படியெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் பர்ஃபெக்ட், இப்படி இருந்தால் தான் அது கரெக்ட் அப்படின்னு நான் என்னுடைய ராகத்வேஷத்தை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்னை சுற்றி இருக்கிறவா எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? என்றைக்கு நடக்கும்? இது இல்லை, நடக்கவே நடக்காது. அதனால தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம கான்ஸ்டண்ட்டாக புலம்பின்ண்டே இருக்கோம், சேஞ்சும் பண்ணிகிட்டே புலம்பின்ண்டே இருக்கோம். நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, ஆக்சுவலாக வேஸ்ட் பண்ணுறோம். எஃபர்ட் எல்லாம் வேறு எதுலையாவது போட்டால் 4 காசாவது எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கலாம். இதில் வந்து இந்த இவாளெல்லாம் நான் மாற்றுறேன் அப்படின்னு நாம் போடுற எஃபர்ட் இருக்குல்ல, டோட்டல் வேஸ்ட்டு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயில் ஆகும் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா? நம்மளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாளா மாட்டாலாம். நாம் என்ன நினச்சிருக்கோம்? நம்ம தான் நம்ம வீட்டில் இன்டெலிஜென்ட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் அவள் தான் இன்டெலிஜென்ட்டு நினச்சிட்டு இருக்கா. அதை முதல்ல நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போது நம்ம வந்து வேர்ல்டில் இருக்கிற விஷயங்களை மாற்ற ட்ரை பண்ணினோம் அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்படின்னா என்ன அந்த அண்டர்லைன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு வேர்ல்டை பற்றின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். நான் யாரையாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சிக்கல, நான் வேர்ல்டை பற்றி சரியான புரிதல் எனக்கு இல்லை அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பேராமீட்டர்ஸ்க்கெலாம் ஏற்ற மாதிரி வேர்ல்டை ஒரு நாளைக்கும் மாற்ற முடியாது. சரி, அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ மிரட்டி உருட்டி பயமுறுத்தி நீங்கள் வந்து அது மாதிரிலாம் ஏதோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாளைக்கு அந்த செட்டப் இருக்கும்? அந்த செட்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இன்னும் பாவம், இன்னும் கஷ்டப்பட்டு அந்த செட்டப்பை இன்னும் எக்ஸ்ட்ராவாக பயம்லாம் அவளுக்கு காமிச்சு அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஃபைனலி யாருக்கு ப்ராப்ளம்? அது யாருடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆக போகிறது, யாருடைய மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆக போகிறது அப்படின்னா, யார் வந்து எல்லாரையும் நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாளோ அவளுக்கு தான் கடைசியில் ப்ராப்ளம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவா மாறவே மாட்டான். அவள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காளோ அதே வேலையை தான் அவள் பண்ணிகிட்டு இருப்பாள். கடைசியில் நம்ம மாற்ற போனவா மாறி ஆகணும். இவாளெல்லாம் மாற்ற முடியாது, அதனால் நாம் வந்து இப்போது மாறிடலாம் அப்படின்னு நாம் தான் மாறணும். ஸோ அந்த செட்டப் வந்து டெம்பரரியாக கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். ஸோ அது அப்படியே மாறாமல் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆங்ஸைட்டியும் நாம் வந்து பேரலாக டெவலப் பண்ணிப்போம். அது டெஃபினட்டாக நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ப்ராப்ளமை கொடுக்கும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? ப்ராப்ளம் வேர்ல்டில் இல்லை. பின்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குது? என்கிட்ட இல்லை, அவாகிட்ட. என்கிட்ட என்ன கை காமிச்சிருக்குதுன்னு ப்ராப்ளம் என்கிட்ட இருக்கு. எப்போ இதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறேனோ அப்போ தான் ஆக்சுவலாக நான் வந்து ராகத்வேஷத்துலேருந்து வெளியில் வந்திருக்கேன்னு அர்த்தம்.
ராகத்வேஷத்தை விட்டு எப்படி வெளியில் வர முடியும்னா இந்த ஃபேக்டை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்ரிடே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராகத்வேஷம் இருக்குல்ல, சில லிஸ்ட்டு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம், அதை என்ன பண்ணுறேன் நான் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு தான் இந்த வேர்ல்டையே இப்போ பார்க்குறேன். ஸோ அந்த கண்ணாடி போட்டு வேர்ல்டை பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பரந்து விரிந்த உலகத்தை ஒரு குறுகிய உலகமாக நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஒரு ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டை இப்போ நான் சப்ஜெக்டிவ் வேர்ல்டாக சின்ன வேர்ல்டாக நான் வந்து ஆக்கிடுறேன். அப்போது எனக்கு பாக்கி பேரை பற்றிலாம் எனக்கு கவலையே இருக்காது. நான் எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிக்காத விஷயம், பாக்கி பேர் எல்லாரும் எனக்கு பிடிச்சது பிடிக்காததுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை போட்டுட்டு நான் வந்து என்னோடய லைஃபை லீட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த வேர்ல்டு யாருடைய வேர்ல்டுனா பகவானுடைய வேர்ல்டு. பகவான் கிரியேட் பண்ணியிருக்கிற வேர்ல்டில் நான் என்னுடைய ராகத்வேஷ கண்ணாடியை போட்டுட்டு என்ன பண்ணுறேன், பகவானோட வேர்ல்டை இப்போ என்னுடைய வேர்ல்டாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஈஸ்வர சிருஷ்டியை ஜீவ சிருஷ்டியாக நான் வந்து குறுக்கிடுறேன். இப்போ இந்த ராகத்வேஷ கண்ணாடியை மட்டும் சப்போஸ் நான் போட்டுக்கலன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவேன், பகவான் கிரியேட் பண்ண வேர்ல்டை அப்படியே உள்ளதை உள்ளபடி என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து சன்ரைஸ் இருக்குல்ல, சூரியோதயம், இது வந்து ஹாப்பியான ஒரு விஷயமா அன்ஹாப்பியான ஒரு விஷயமா? நீங்கள் ஹாப்பின்னா அன்ஹாப்பின்னு சொல்லுவேன், நீங்கள் அன்ஹாப்பின்னா நான் ஹாப்பின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு அஜ்ஞானி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அஜ்ஞானிலேயே வந்து சோம்பேறியான அஜ்ஞானி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சூரியோதயம் எப்படி இருக்கும்? ஆப்வியஸாக அன்ஹாப்பியான, ஏன் தான் இந்த சூரியன் இப்படி உதிக்கிறதோ அப்படின்னு புலம்புவான். கரெக்டாக? இதே ஒரு சுறுசுறுப்பான அஜ்ஞானியாக இருந்தால் சூரியோதயம் அவனுக்கு டெஃபினட்டாக ஹாப்பினஸ்ஸை தான் கொடுக்கும். பட் ஞானி என்ன பண்ணுவார், சூரியோதயத்தை எப்படி பார்ப்பார்? சூரியோதயத்தை சூரியோதயமாக பார்ப்பார். அதில் ஹாப்பினஸோ அன்ஹாப்பினஸோ பட வேண்டிய அவசியம் இல்லை. சன்ரைஸு சன்ரைஸ் தான், சன்செட்டு சன்செட்டு தான், பர்த்து தான், டெத்து தான். அப்போ உள்ளதை உள்ளபடி ஞானியால் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து பகவானோட கிரியேஷன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், பகவானோட கிரியேஷனை மாற்றுறதுக்கு நாம் ராகத்வேஷ கண்ணாடி போட்டுட்டு ட்ரை பண்ணுறதுனால தான் நம்மளே போய் செவுத்தில் முட்டிட்டா என்ன ஆகும், நம்ம மண்டை தான் உடையும். அதுதான் நாம் டெய்லி நமக்கே தெரியாமல் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆப்ஜெக்டிவிட்டி இருக்குல்ல, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது நம்மளோட மைண்டு வந்து எப்படி மெச்சூர் ஆகணும், எப்படி க்ரோ ஆகணும்னா ஜீவ சிருஷ்டி டு ஈஸ்வர சிருஷ்டிக்கு நாம் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லும், என்ன சொல்லும், சிருஷ்டின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்க போகிறது. அது சிருஷ்டின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத நாம் பொழைச்சி கிடந்தா அதுக்கப்புறமா பார்ப்போம், அது எப்படி இல்லை அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ ஆனால் என்ன பண்ணணும், ஜீவ சிருஷ்டியை ஈஸ்வர சிருஷ்டியாக, நான் ஜீவ சிருஷ்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கிற சிருஷ்டியை ஜீவ சிருஷ்டியாக நாம் வந்து பார்க்கணும். அது வந்து ஈஸியான விஷயமானா ஈஸியான விஷயம் கிடையாது, டெஃபினட்டாக டிஃபிகல்ட் தான். ஏன்னா இந்த ராகத்வேஷம் அப்படிங்கிறது நேத்திக்கு நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துதா, முந்தா நேத்திக்கு வந்து சேர்ந்துதா அப்படின்னா ஜன்மாந்தர பழக்கம். எத்தனையோ கோட்டி கோட்டி ஜன்மாவாக இந்த ராகத்வேஷத்தை நாம் கூடவே கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனி திங், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டென்னிஸ் மேட்ச் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, 2 பிளேயர்ஸ் விளையாடுவாள்ல, அது வந்து அந்த கண்ட்ரி பேர் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் புதுசாக நிறைய இப்போ ஸ்லோவாக்கியா அப்படின்னா அந்த ஃப்ளாகெல்லாம் நம்மளுக்கு பார்த்தா இது ஸ்லோவாக்கியா ஃப்ளாக்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஃப்ளாகு போட்டிருப்பான், 2 பேர் விளையாடுவா. இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யாரோடவோ இவன் தான் இந்த மேட்சை ஜெயிக்கணும்,
இந்த பாலை இவன் எப்படியாவது எடுத்துடணும், இவன் ஏஸ் போடணும் அப்படின்னு அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அவன் பேர் கூட நம்மளுக்கு வாயில் நுழையாது. இமீடியட்டாக நம்ம மைண்ட் என்ன பண்ணும், ஏதோ ஒரு பர்டிகுலர் சைடில் போய் ஜாயின் பண்ணுறது. இப்போ அவனை நல்லா நமக்கு தெரியும், நம்ம நேற்றுக்கு தான் அவனுக்கு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணியிருக்கோன்னா கூட சரின்னு ஒத்துக்கலாம். அவனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அவன் பேரே கூட தெரியாது, கண்ட்ரி கூட இந்த மாதிரி வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்மளோட மைண்ட் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு சைடோடு போய் நாம் சேர்ந்துடணும். அப்போ எவ்ரி டைம் அது என்ன பண்ணணும்னா ஜட்ஜ் பண்ணும். யாரையாவது பார்க்கும்போது இவ குட்டா பேடா, ஏதாவது ஒரு விஷயம் வாங்கினா இது நல்லதா கெட்டதா இப்படின்னு நம்மளோட மைண்டை ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை அப்படியே ஆப்ஜெக்டிவாக அதுக்கு பார்த்து பழக்கம் இல்லை. அப்போ வேதாந்தா கிளாஸுக்கு வர்றது மூலமாக நாம் என்ன கற்றுக்குறோம், அது குட்டும் இல்லை பேடும் இல்லை. அது என்ன பர்பஸோ அந்த பர்பஸை அது சர்வ் பண்ணிவிட்டு அது மாட்டுக்கு போயிடும். அதை நீ குட்டுன்னு ஜட்ஜ் பண்ணாதே, பேடுன்னும் அதை ஜட்ஜ் பண்ணாதே அப்படின்னு நாம் இங்கே கற்றுக்குறோம். ஸோ இந்த ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் ப்ராஜெக்ட் ஒர்க். ஆஃபீஸ்லலாம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா முடிஞ்சிடும்ல, சில இதெல்லாம் ஒரு 3-4 வருஷம் போகும். ஆனால் இந்த ப்ராஜெக்டு லைஃப் லாங் நாம் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், பிராக் ஷரீர விமோக்ஷனாத். பிராக் அப்படின்னு சொன்னால் முன்னாடி, எதுக்கு முன்னாடி, ஷரீர விமோக்ஷனாத், இந்த உடம்பு விழறதுக்கு முன்னாடி, இந்த உடம்பு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த உடம்போட டெத்துக்கு முன்னாடி. ஷக்னோதி சோடும், ஷக்னோத்தினா பாசிபிள் அப்படின்னு அர்த்தம், பி ஏபிள் டு. சோடும் அப்படின்னா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணணும் இல்லையா இந்த ராகத்வேஷத்தை. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் இந்த சரீரம் போகிறதுக்கு முன்னாடியே ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணுறார். எப்படி, காமக்ரோத உத்பவம் வேகம். அந்த காமக்ரோதனா ராகத்வேஷம் இந்த இடத்துல. ஸோ ராகத்வேஷத்திலேருந்து ஏற்படுற அந்த பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, வேகம்னா அதனுடைய தாக்கம், அதை இந்த பர்சனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்படின்னா என்ன, இந்த பாடியில் இருக்கும் பொழுதே, இந்த பாடியோடு இருக்கும் பொழுதே அந்த பர்சனுக்கு அந்த ராகத்வேஷத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். சரி, ராகத்வேஷத்தை கம்ப்ளீட்டாக நம்மளோட மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட முடியுமா? இந்த பிடிக்கிறது பிடிக்காத ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை டோட்டலாக நம்மளோட மைண்ட்லேருந்து எடுத்துட முடியுமான்னா சான்ஸே கிடையாது. ஏன்னா ஐடியல் பாடின்னு ஏதாவது ஒன்று இருக்கா, ஐடியல் சரீரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? உடம்பு அப்படின்னால என்ன ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் ஆரோக்கியம்? ஏதாவது டிசீஸோ ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ நம்ம உடம்புக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து குயிக்காக வெளியில் வர்றதுக்கு நம்மளுடைய உடம்புக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆரோக்கியம். இப்போ அந்த மாதிரி மைண்டில் ராகத்வேஷம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ அது வரட்டும், அது இருக்கட்டும், ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு தெரியணும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும். அப்படின்னா நாம் ராகத்வேஷத்துக்கு மாஸ்டராக இருக்கணும். சோடும் சக்னோதி, யார் ஒருத்தர் ராகத்வேஷத்துக்கு மாஸ்டராக இருக்காளோ இப்போ ஒரு பர்சன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுவும் எப்போ, பிராக்ஷரீர விமோக்ஷனாத், இந்த உடம்பு போகிறதுக்கு முன்னாடியே. அந்த பர்சனை இங்கே கிருஷ்ணர் யுக்தஹா அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்குறார், ஆர்கனைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், ஃபேமிலியை நீ திருத்துறதுக்கு முன்னாடி நீ ஒன்றை திருத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார். வெளியில் மேனேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்ஃபை ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணு. செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம், பாடி, மைண்ட், சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கணும், இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஆர்ஜவம் அப்படின்னு ஒன்று நாம் படிச்சிருக்கோம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சொல்லணும், என்ன சொல்கிறேனோ அதை தான்
செய்யணும். முதல்ல நம்ம பர்சனாலிட்டி இன்டெகிரேட்டடாக இருந்தால் தான் நாம் சொல்கிற ஒரு 2 விஷயத்தையாவது அடுத்தவா கேட்பா. நாமளே நாம் சொல்கிறத கேட்கலை அப்படின்னா நாம் சொல்கிறத டெஃபினட்டாக அடுத்தவா கேட்க மாட்டா. பட் யார் ஒரு இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டியாக இருக்காளோ அவனை ச யுக்தா ச ஏவ நரஹா. நரஹானா என்ன அர்த்தம்? மனுஷன். அந்த மாதிரி யார் இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டியோடு இருக்காளோ அவளை மட்டுமே இங்கே கிருஷ்ணர் மனுஷன்னு ஒத்துக்கிறார். இப்போ பாக்கி பேர்லாம் என்னது? நரஹாவா அப்படின்னு கேட்போம். நரஹவானா சான்ஸ்கிரிட்டில் மனுஷனா. அப்போ என்ன பண்ணோம்? அந்த வாவை தூக்கி நரஹா முன்னாடி போட்டுட்டேன்னா வா நரஹா அப்படின்னு சொல்கிறார். யார் இன்டெகிரேட்டட் பர்சனாலிட்டி இல்லையோ அவெல்லாம் வா நரஹா. இப்போது ஒரு வெளியில் ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் என்ன பண்ணும்? குலைக்கும். எப்போ குலைக்கணும்னு தோணித்துனா அது குலைக்கும். இந்த இடத்துல கீதா கிளாஸ் நடக்கிறது, நம்ம இப்போலாம் குலைச்சி டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாய்க்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமானா இருக்காது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? எல்லா தப்பையும் பண்ணிவிடுவோம். தப்பு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறோம்? சாரி, நான் பண்ணிட்டேன். சரி, சாரி சொன்னியா, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறியா? அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த வாட்டி வேறு புது தப்பை தானே பண்ணணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? அதே தப்பையே திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். அப்படின்னா நம்மளை எப்படி மனுஷாவில் சேர்த்துக்க முடியும்? கிருஷ்ணருக்கு என்ன சொல்கிற? புதுசாக பண்ணு, எவ்ரி டைம் சாரி கேளு, நோ ப்ராப்ளம், டு எரர் இஸ் ஹியூமன் எல்லாம் சொல்கிறாள்ல. பட் யூ மேக் நியூ எரர்ஸ். பழைய தப்பையே திருப்பியும் பண்ணாதே. சக நரஹா ச சுகி. அந்த பர்சன் தான் ஒரு ஹாப்பி லைஃபை லீடு பண்ணுவான். பாக்கி பேருக்கெலாம் என்ன இருக்குமா? மூடு ஸ்விங்ஸ் இருக்கும். மூடி பர்சன் மூடாகா அப்படின்னு பூஜ்ய சுவாமிஜி அடிக்கடி சொல்வார். உன்னால் உன் மூடையே ஹேண்டில் பண்ணுறதுக்கு உன்னால் முடியலன்னா நீ எல்லாம் வேதாந்தத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறார். அப்போ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ராகத்வேஷ மேனேஜ்மெண்ட். இப்போ இங்கே இந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பரேஷனை பற்றி கிருஷ்ணர் பேசுகிறார். எதுக்கு இதெல்லாம்? இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் எதுக்கு? செல்ஃப் நாலெட்ஜுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் நமக்கு தேவைப்படுறது. ஏன்னா இந்த ஞானம் எங்கே ஏற்படணும்? புத்தியில் தான் இந்த ஞானம் ஏற்படணும். ஆனால் புத்தி ஃபங்க்ஷன் பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்? நம்மளுடைய இமோஷன்ஸ் புத்தியுடைய ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் முடித்த கையோடு நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்டேல் அப்படின்னா கிளாஸ் உள்ளே போகுமா? என்ன ஆகும்? அந்த இமோஷன்ஸ் இப்போ என்ன பண்ணும்? சண்டையை பற்றியே நினச்சிண்டு புத்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு அலோவே பண்ணாது. அப்போ புத்தி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா இமோஷன்ஸ், நம்மளுடைய மனசு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ மைண்ட் கோஆப்ரேட் பண்ணணும். அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார்? உன்னுடைய இமோஷன்ஸை நீ மேனேஜ் பண்ணு. ஸோ ராகத்வேஷத்தை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்கிறார்.